அந்த காட்டில் குக்கு அவங்க அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டு வந்தது. அவங்க அப்பா ஒரு பைக் வச்சிருந்தாரு. அப்பா அப்பா, உங்களை மாதிரி எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கப்பா. என்னோட நண்பர்கள் எல்லாம் பைக் வச்சிருக்காங்க. பைக் ஓட்டுறதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் குக்கு. பொறுமையா இரு, நான் கத்து தரேன் சரியா? அப்படியாப்பா? அப்ப எனக்கு இப்பயே கத்து தரீங்களா? நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். குக்கு, நீ பெரிய பையனாகு, கண்டிப்பா நான் உனக்கு பைக் வாங்கி தருவேன் சரியா? அம்மா அம்மா, எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கம்மா. இந்த காட்டுல ஹீரோ மாதிரி சுத்தி வரணும். காலையிலே வாங்கிடலாம் ஜக்கு, நீ ஹீரோ மாதிரி வரணும் சரியா? குக்குவோட அப்பா குக்குவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க பாரு குக்கு, வண்டியை வேகமா ஓட்டக்கூடாது, பொறுமையா தான் போகணும். உன்னோட கவனம் ரோட்டு மேலையும் வண்டியோட பிரேக் மேலையும் தான் இருக்கணும். சரிங்கப்பா, நான் வேகமாலாம் போக மாட்டேன், பொறுமையாவே ஓட்டுறேன். குக்கு, இப்ப நீ கத்துக்கிட்டத வச்சு பொறுமையா போ, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் சரியா? பயப்படாம ஓட்டணும். அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததை வச்சு குக்கு ரொம்ப பொறுமையா ஓட்டி பழகினான். குக்கு, இதே மாதிரியே தினமும் பொறுமையா ஓட்டி பழகினா நீ சீக்கிரமா ஓட்டி பழகலாம்டா. அப்பா, நான் இதே மாதிரி மெதுவா ஓட்டுனேனா நான் பெரியவன் ஆனதும் எனக்கு இதே மாதிரி பைக் வாங்கி தருவீங்களாப்பா? ஜக்குவும் ஜக்குவோட ஃப்ரெண்டும் பைக் வாங்கிட்டாங்க. அந்த பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு வந்தாங்க. என்ன குக்கு, நாங்கெல்லாம் பைக் வாங்கிட்டோம், நீ ஒருத்தன் தான் இருக்க. நீயும் பைக் வாங்கிட்டீன்னா 3 பேரும் சேர்ந்து ரேஸ் வச்சு போலாம்ல. சீக்கிரம் பைக் வாங்கு. ஜக்கு, எனக்கு இப்ப பைக் ஓட்டுற வயசு இல்ல. அந்த வயசு வரும்போது எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா வாங்கி தருவாரு. அப்படி நான் பைக் வாங்கினாலும் உங்களை மாதிரி வேகமாலாம் போக மாட்டேன், மெதுவா தான் போவேன். இவன்ட்ட எதுடா காசு? இவன்லாம் வாங்க மாட்டான்டா. வாடா நம்ம போய் வீலிங் பண்ணுவோம். ஆமா ஆமா, நீயே ஏழை, நீ எப்படி எங்களை மாதிரி பைக்கெல்லாம் வாங்குவ? இப்படி பேசின 2 பேரும் வீலிங் பண்ணுறதுக்காக ரொம்ப வேகமாக போனாங்க. ஜக்குவும் ஜக்குவோட ஃப்ரெண்டும் ரொம்ப வேகமாக போய் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஐயோ, வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. குக்கு குக்கு, இங்க வாடா, எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, சீக்கிரம் வா. இவங்க 2 பேரும் இப்படி கத்துறத பார்த்த குக்கு வேக வேகமாக பறந்து போச்சு. அங்கே பறந்து போய் அவங்களோட பைக்கை எடுத்துட்டு அவங்க 2 பேரையும் பின்னாடி உட்கார வச்சு பொறுமையாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. உடம்பு ஃபுல்லாக காயம். ஜக்குவோட அம்மா பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து வந்தாங்க. குக்குவோட அம்மாவும் குக்குவோட அப்பாவும் குக்குக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து வந்தாங்க. இந்த வயசுல பையனுக்கு பைக் வாங்கி தருவீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்லை? போலீஸ்ல உங்களெல்லாம் பிடிச்சி கொடுக்கட்டுமா? பசங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க கேட்டா நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? காஞ்சனா அழுதுட்டே இருந்தது. ஐயோ அம்மா, வலிக்குதுமா வலிக்குதுமா, முடியல.